ஹாய் கேங்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் புது படம் ஓடுதோ ஓடலையோ, ஆனால் பழைய படம் நல்லாவே ஓடுது. ஏன்னா புது படம் எந்த படமே நல்லா இல்லை, பழைய படங்கள் நல்லா சக்சஸ் ஆன படங்கள் அண்டு அப்போ ஓடாத படம் பூரா இப்போ ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான தியேட்டர்ஸும் சரி, இல்லை சின்ன சின்ன தியேட்டர்ஸும் சரி, எல்லாருமே பழைய படங்களை மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வசூல் வந்து இருக்கு அண்ட் ஈவன் கூட்டமும் இருக்கு. புது படத்துக்கு போற கூட்டத்தை விட பழைய படத்துக்கு வர கூட்டம் வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி தியேட்டர் ஓனரே வந்து நிறைய இதுல சொல்றானுங்க. ஏன், எதனால இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது, எதனால பழைய படங்கள் போது ரிலீஸ் பண்றாங்க புது படங்கள் பதிலா அப்படின்ற விஷயங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழ்நாட்டில் ரீசெண்டா ஒரு 3-2 months பாத்தீங்கன்னா எல்லா தியேட்டர்லயுமே பாத்தீங்கன்னா பழைய படங்களை ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பயோ அந்த படத்தை வந்து மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாரும் யூஸ்வலா என்ன நினைப்போம், பழைய படத்தை ஆல்ரெடி பார்த்த படம் தான், அதை எவன்டா போய் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பண்ணது வாரணமாயிரம் அப்படின்ற சூர்யாவோட படத்தை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து செம்ம ட்ரெண்ட் ஆகுது. நானும் பாக்குறேன், என் ஸ்டோரியை பார்த்தாலும் வாரணமாயிரம் ஓடுது. ஸோ அந்த என்ன தேடி வந்த அஞ்சல் அந்த சாங் வர சீன்ஸ்லாம் நிறைய ஓடிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கோயம்புத்தூர் போய் பாக்குறேன். ஸோ பழைய தியேட்டர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய தியேட்டர் முத கொண்டு பழைய படங்களை ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், பட் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் 3 ஈவன் இப்ப அதைவே வந்து ஒரு தியேட்டர்ல ஒரு முழு நேரம் ஸ்கிரீனே வச்சுட்டாங்க. ரீ ரிலீஸ் பண்ண படங்கள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில லிஸ்ட் வந்து வச்சிருக்கேன். என்னன்னா ரஜினியோட அண்ணாமலை, பாட்ஷா, அப்புறம் வந்து விஜயோட திருமலை அண்ட் காதலுக்கு மரியாதை, அண்டு நம்ம சூர்யாவோட வாரணமாயிரம், அண்ட் அஜித்தோட வாலி, அண்டு விஜய் கில்லி, அண்டு முக்கியமா 2 படம். இந்த 2 படம் வந்து தனுஷோட தான். இதுக்குதான் பயங்கரமான வரவேற்பு இருந்தது அப்படின்னு தியேட்டருக்காரங்களும் மிரள அளவுக்கு இருந்திருக்கு. என்ன அப்படின்னா வட சென்னை இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு இருந்திருக்கு ரீ ரிலீஸ் அப்ப. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸே ஃபுல் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு ஹைப்ல இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் சொல்லலானே, என்ன ப்ரோ வீட்லயே ஏத்தி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு 4K ஏத்தி வச்சுக்கலாம், இல்ல 2Kவோ என்னமோ ஒரு 2GB 3GB ஏத்தி வச்சு நம்மளே உட்காந்து பார்க்கலாம், இல்ல நம்ம லேப்டாப்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கலாம். பட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஒரு மொத்தமா சேர்ந்து பாக்குறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனி. தியேட்டர்ல போனாதான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியும். ஸோ ஆனா வட சென்னை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆனப்ப ஈவன் நான் வந்து அப்ப 8th நம்ம படிச்சுட்டு இருந்தேன். அந்த போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா தெரியல, வட சென்னை என்னடா அப்படின்னு மாதிரி. ரிலீஸ் ஆனப்ப எதுவுமே தெரியல. ஸோ இதே மாதிரிதான் ஒரு சில படங்கள் வந்து அப்படிதான் இருக்கும். 1001 பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆனப்ப பெரிய ஹைப்பே இல்லை. பட் போக போக இப்ப ரீசெண்டா அந்த படத்தை வந்து நம்ம ஹைப் பண்ணி மறுபடியும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரிதான் வட சென்னையும் 3 வந்து வந்தப்ப ஹைப் இருந்தது. பட் அந்த 3யோட இம்பாக்ட் வந்து இன்னுமே இருக்கு. நான் கூட இப்ப ரீசெண்டா ஒரு மந்த்க்கு முன்னாடி மறுபடியும் அந்த படத்தை ஏற்றி பார்த்துட்டு இருந்தேன். வட சென்னையை நான் போன வாரம் ஏற்றி பார்த்தேன் மறுபடியும். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சில இம்பாக்ட்ஸ் அந்த பழைய மூவில பூரா இருக்கு. ப்ரோ இப்போ வர படத்துல எல்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸோட மூவிஸ்ல ஒரு பெரிய இம்பாக்ட் இதுல அவங்க வந்து சும்மா ஒரு கமர்ஷியலா வந்து நடிக்கிறாங்க. பட் ஒரு சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கு. அண்ட் ஹாலிவுட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 years ஹாலிவுட் வந்து செத்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் எதுவுமே நான் பார்க்கல. ஒரு 4-5 படம் வந்திருக்கலாம். அந்த மார்வல் எல்லாம் பாத்தீங்கன்னா செத்துட்டான், டிசியும் செத்துட்டான். 2 பேரும் என்ன பண்றானுங்கன்னே தெரியல, ஒண்ணு கூட உருப்படியா பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் புறமே நல்லா இருந்தது. சரி யூஸ்வலா சொல்ல போனோம்னா நான் அந்த மார்வல் அந்த டிசி இதெல்லாம் பார்த்துதான் நான் ஹாலிவுட்டுக்குள்ளே போனேன். இப்ப என்னன்னா அவனுங்க படமே பண்ண மாட்டானுங்க. எனக்கு வெறுப்பா இருக்குது. என்னடா ஒரு படமாச்சும் நல்லதா பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. தமிழ்லயும் அதே மாதிரிதான் படங்கள் வந்து இருக்கு. பட் மலையாளம் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. எல்லா படமே வந்து ஏதோ ஒரு படம் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 3 படம் சூப்பரா இருக்கு மலையாளத்துல. நான் மலையாளத்துல ரீசெண்டா பாத்துட்டு இருக்கேன். நிறைய படங்கள் வந்து பாக்குறேன். ரிலீஸ் ஆகிற படங்கள் புது படங்கள் வந்து பாத்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படமே வந்து நல்லா இருக்கு. ஸோ தமிழ்ல இருக்கீங்க அப்படின்னா மலையாள மூவிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரோ மலையாளம் புரியாது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா போய் பாருங்க, பார்க்க புரியும். நீங்களே கூட மலையாளம் பேசுற அளவுக்கு டேலண்டா வரலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க மலையாளம் பாருங்க, சப்டைட்டில் வச்சு பாருங்க. இங்கிலீஷ் நாலேஜ் வளரும். நல்லா அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கேன். படிச்சுலாம் ஒரு மண்டையில ஏற மாட்டுது. இங்கிலீஷ் படங்களை பார்த்து அந்த சப்டைட்டில்லாம் இருக்குல்ல, இங்கிலீஷ் படம் மீன்ஸ் எங்கேயும் போயிடாதீங்க. நார்மல் இங்கிலீஷ் படங்கள்ல சப்டைட்டில்ஸ்லாம் வச்சு பாக்குறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அண்ட் அந்த படிக்கிற விஷயங்கள் அந்த ரீடிங் நாலேஜ் எல்லாமே
கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு நல்ல விஷயத்துல சொல்லியிருக்கேங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கிற விஷயத்த நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். நான் இங்கிலீஷ் அதுதான் வளர்த்துக்கிட்டேன். ஸோ ஸ்கூல்ல போய் படிச்சலாம் எனக்கு இங்கிலீஷ் பெருசா வரல. எனிவே சினிமால வந்து ஒரு நல்ல படங்களை எடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு படம் வருது அப்படின்னா நல்லா இருக்கும். லவ்வர் வந்தது. லவ்வர் வந்து பாத்தீங்கன்னா குட் நைட் மாதிரியே வச்சு கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து ஒன் சைடா கொண்டு போனாங்க. கடைசியில என்னன்னா ஹீரோயின் மேல தப்புன்னு சொல்லி முடிச்சாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், படம் பாக்குறவனுக்கே தெரியும் யார் மேல தப்பு, எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு. பட் அந்த படம் வந்து உன்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும், உன்னை நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும் அந்த படத்துல. அதை தவிர வேற ஏதோ ஒரு நல்ல படத்தையுமே நான் வந்து ரீசெண்டா பார்க்கல. ஒருவேளை ஏதோ ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆச்சு, நீ தாண்டா பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னன்றதை நானும் செக் பண்ணி பாக்குறேன். எனக்கும் போர் அடிக்குதுங்க வீட்டுல உட்காந்து, அதனாலதான் வீடியோவே பண்றேன். ஸோ அது நானும் ஏதாவது படம் பார்த்துட்டு இருப்பேன் வீடியோ பண்ணாம. சரி, ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.